நம்ம சூப்பரான டேஸ்டியான மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஈரல் வறுவலில் நம்ம சுவரொட்டியும் சேர்க்க போகிறோம். சுவரொட்டி நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது, ஈரலும் ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ ரெண்டையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு வறுவல் தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஈரலையும் சுவரொட்டியும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி விடணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்ப நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்ப இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். அதாவது நமக்கு ஈரலும் சுவரொட்டியும் நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போறோம். இப்ப மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஈரலும் சுவரொட்டியும் அருமையா வெந்திருக்கு. இப்ப நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க, சூப்பரா எண்ணெய் தெளிஞ்சு ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை லைட்டா கிளறி விட்டுட்டு பொடி பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் ஈரல் சுவரொட்டி வறுவல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.